உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். அருள் மாமா மனசுல நான் இருக்கேன். ஆனா அவர் எனக்கு கிடைக்கவே மாட்டாரோன்ற பயத்துலதான் நான் சாகவே போனேன். நீங்க என்ன காப்பாத்தி என் அருள் மாமா மனசுலயும் நான் இல்லன்றது சொல்லி ஏன் என்ன இப்படி சாவடிக்கிறீங்க? இதுக்கு நான் செத்து போயிருக்கலாமே. நீ கேட்டது சரிதான். ஆனா நீ ஏன் இப்போ உயிரோட இருக்கேன்னு தெரியுமா? உன் அருள் மாமாவை காப்பாத்துறதுக்காக. உனக்கு அருள் மாமா மேல காதல் வர்றதுக்கு யார் காரணம்? சாமி தானே. இதுல குங்குமம் இருக்கு, இதுல விபூதி இருக்கு. இப்ப நான் குலுக்கி போடுவேன். குங்குமம் வந்தா அருள் மாமா, விபூதி வந்தா கரிகாலன் மாமா. ஐ குங்குமம், அப்ப என்ன அருள் மாமா தான் கல்யாணம் பண்ணிப்பாரு. அந்த சாமி தானே அவன் உன் புருஷன்னு சொல்லுச்சு. அப்போ சாமி சொன்னது எப்படி தப்பாகும்? உன் மாமனோட விதிப்படி அவன் 9 வயசுலயே செத்து போயிருக்கணும். ஆனா அவன் இப்போ வரைக்கும் உயிரோட இருக்கானா? அவனை காப்பாத்தின சாமி நீதான். அப்ப மட்டும் இல்ல, அப்புறமும் அதான் நடந்துச்சு. நீதான் ஒவ்வொரு தடவையும் அவனை காப்பாத்தி அவனுக்கு மறுபிறவி கொடுத்திருக்க. இப்ப கூட அவனை காப்பாத்துறதுக்கு தான் நீ மறுபிறவி எடுத்திருக்க. சிவனுக்கு சக்தி எப்படியோ அப்படிதான் நீ அருளுக்கு. சக்தி இல்லையே சிவன் இல்லை. அதே மாதிரி நீ இல்லாம அந்த அருள் இல்லை. அருளும் நீயும் ஒண்ணு சேரணும். அதுதான் விதி. இது மாதிரி அருள் வேற எந்த பொண்ணை கல்யாணம் பண்ணாலும் அவனோட உயிர் அவனை விட்டு போயிடும். நீங்க என்னென்னமோ சொல்றீங்க. நீங்க சொல்றது என்னால நம்பவும் முடியல, நம்பாம இருக்கவும் முடியல. அருள் மாமா மனசுல நான் இருந்தாலும் பரவாயில்ல, ஏதாவது பண்ணி அவரை நான் கல்யாணம் பண்ணிக்க முயற்சி பண்ணலாம். அவர் என்ன விரும்பவும் இல்ல. விருப்பம் இல்லாத அவரை நான் எப்படிங்க கல்யாணம் பண்ணிக்க முடியும்? அதுவும் அவரை விருப்பப்பட்டுதான் எங்க அக்காவை கல்யாணம் பண்ணிக்க போறாரு. அப்படிங்கிறப்போ நான் என் மாமாவை கல்யாணம் பண்ணிக்கிட்டா என் அக்கா நந்தினியோட கல்யாணம் நின்றும். என் அக்கா நந்தினியோட வாழ்க்கைய நானே எப்படி நாசம் பண்ண முடியும்? ஏற்கனவே கரிகாலன் மாமா மனச உடைச்சிட்டேங்கிற குற்ற உணர்ச்சியில செத்துட்டு இருக்கேன். இதுல நந்தினியோட வாழ்க்கையும் கெடுத்து நான் என் மாமாவை கல்யாணம் பண்ணிக்கணுமா? அதுக்கு நான் செத்தே போயிடலாம். நீ அருளை கல்யாணம் பண்ணிக்க போறதால நந்தினி வாழ்க்கையோ இல்ல கரிகாலன் வாழ்க்கையோ அழிக்கிறதா நீயா நினைச்சுக்காத. சொல்லப்போனா அவங்களோட வாழ்க்கையும் சேர்த்து காப்பாத்த போறதே நீதான். நான் தான் முதல்ல சொன்னல, உன்னை தவிர
வேற யாரு அருளை கல்யாணம் பண்ணாலும் அருள் செத்துருவான். அதான் விதி. ஒருவேளை நந்தினி அருளை கல்யாணம் பண்ணிக்கிட்டா அடுத்த நிமிஷமே அருள் செத்து நந்தினி விதவை ஆயிடுவா. அவங்க அம்மா மாதிரியே அவளோட வாழ்க்கையும் ஆகணுமா? அத மனசுல வச்சு யோசி. உன் வாழ்க்கைக்கு வழி சொன்ன கடவுள் அவ வாழ்க்கைக்கு வழி சொல்லாமலா இருப்பான்? அருளுக்கும் உனக்கும் கல்யாணம் ஆகும்போது நந்தினிக்கும் அவளுக்கு ஏத்த மாதிரி சந்தோஷமான வாழ்க்கை அமையும். கரிகாலனுக்கும் அமையும். உனக்கு பிடிச்சவனோட உயிரை காப்பாத்த போறோன்னு மட்டும் நீ இப்ப நினை. இப்போ உங்க 4 பேரோட வாழ்க்கையும் உன் கையில. நீ எடுக்க போற முடிவுல தான் இருக்கு. நீங்க 4 பேரும் நல்லா இருக்கணும்னு நினைச்சேனா நல்லா யோசிச்சு நல்ல முடிவா எடு. இல்லனா 9 வயசுல இருந்து நீ காப்பாத்திட்டு வந்த உன் மாமனோட உயிரை அவனை விட்டு போயிடும். பிள்ளைங்க ஒன்றும் சொத்து கிடையாது நம்ம இஷ்டத்துக்கு பண்றதுக்கு. அவங்களுக்கும் மனசு இருக்கு. அதை நம்ம புரிஞ்சு நடந்துக்கணும். ஒரு வயசுக்கு அப்புறம் பிள்ளைங்க உரிமையில தலையிடக்கூடாதுன்னு சட்டமே சொல்லுது. ஆனா நீ அதையெல்லாம் யோசிக்காம உன் இஷ்டத்துக்கு நடந்துக்கிற. என்ன நான் இஷ்டத்துக்கு நடந்துக்கிட்டேன்? என்ன நடந்துச்சு தெரியாம பேசாதீங்க மச்சான். சரி, என்ன நடந்துச்சுன்னு சொல்லு. எதுக்கு நீ வானதி அடிச்ச அத சொல்லு. நடந்தது தெரியாம பேசாதீங்கன்னு சொன்னேன். இப்ப வானதியை ஏன் அடிச்சேன்னு கேட்டா ஏன் பதில் சொல்ல நினைக்கிற? அதான் சொன்னேன் மச்சான், அவன் நான் சொன்னதை கேட்கலண்டு. நீ என்ன சொன்ன, அவ என்ன கேட்கல? அது என் பொண்ணுக்கு எனக்கு 1000 விஷயம் இருக்கும். அதை சபையில சொல்லணும்னு அவசியம் இல்லை. அப்ப போலீஸ் வருவாங்க, அவங்க கிட்ட சொல்றியா? வாங்க சார். காணாம போன பொண்ணுடைய அப்பா யாரு? நான் தான் சார். நீங்க அடிச்சதுனாலதான் உங்க பொண்ணு ஆத்துல குதிச்சாங்களா? நான் என் பொண்ணு அடிச்சனா? யார் சொன்னா உங்களுக்கு? நான் யாரும் அடிக்கல. ஊரே நீங்க அடிச்சதுனாலதான் உங்க பொண்ணு ஆத்துல குதிச்சதா சொல்றாங்க. நீங்க இல்லன்னு சொல்றீங்க. என்ன வரத என்ன மாத்தி பேசிட்டு இருக்கீங்க? போலீஸ் வரதுக்கு முன்னாடி ஒரு மாதிரி பேசினாரு, இப்ப வேற மாதிரி பேசுறாரு. என்னம்மா மாத்தி பேசுற? நான் என் பொண்ணை தெருவில் போட்டு அடிச்சு நீங்க பாத்தீங்களா? சொல்லுங்க, பாத்தீங்களா? ஏய், என்னடி இது இப்படி பேசுறாரு பாரு. பாத்தீங்களா சார்? ஒருத்தர் வாயை திறக்க மாட்டாங்க. நான் சொல்றதா நிஜம். எனக்கு என் பொண்ணு கடையில பிரச்சனை நடக்கும்போது யாருமே இல்ல. நான் இருந்தேன். ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.